ஹரி ஓம். திருப்பாணாழ்வார் அருளிச் செய்ததான அமலனாதிபிரான் என்னும் திவ்ய பிரபந்தத்தினுடைய 5வது பாசுரத்தை பொருள் விளக்கத்துடன் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருவரங்கப் பெருமாள், அழகிய மணவாளப் பெருமாள், பெரிய பெருமாளுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு பாதாதிகேசமாய் அனுபவித்து ஒவ்வொரு அவயவங்களையும் அனுபவித்து ஆழங்கால் பட்டு அந்த ஆனந்தத்தினாலே, அந்த மகிழ்ச்சியினாலே வெளிப்படுத்திய பாசுரங்கள் தான் இந்த அமலனாதிபிரான் என்கின்றதான திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்திலே திருப்பாணாழ்வார் எம்பெருமாளுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு பாசுரங்களை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைய தினம் நாம் 5வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்து அம்மான் திரு ஆர மார்பு அதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. மிகவும் பொறுக்க முடியாத சுமையாக இருக்கக்கூடிய, பாரமாயிருக்கக்கூடிய, அனாதி காலங்களாக செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பாப கர்மாக்களினுடைய சம்பந்தத்தை எல்லாம் அறுத்து அந்த பாவத்துக்கு காரணமாயிருக்கக்கூடிய அடியேனை தன்னிடத்திலே அன்பு உடையவனாக பண்ணிக்கொண்டான் அந்த எம்பெருமான். தன்னிடத்திலே பக்தி செலுத்துபவனாக பண்ணிக்கொண்டான் எம்பெருமான். தன்னிடத்திலேயே எப்பொழுதும் மனதை நிலைநிறுத்துபவனாக மாற்றிக்கொண்டான் அந்த திருவரங்கநாதன். அப்படி செய்தது மட்டுமல்லாமல் என் இதயத்துக்குள்ளேயும் நுழைந்து விட்டான். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்கு காரணமாகிய நான் என்னதான் தவம் செய்தேனோ, கோரமான உக்ரமான பெரியதொரு தபஸை எந்த பிறவியிலே நான் செய்திருப்பேனோ என்னவோ, அறியவில்லை. திருவரங்கநாதருடைய பிராட்டியும் அந்த பிராட்டியை கொண்டிருக்கக்கூடிய முக்தாகாரத்தையும் உடையதான அந்த திருமார்பு அன்றோ அடியேனாகிய என்னை அடிமைப்படுத்தி கொண்டது. எப்பெருமாளுடைய திருவரங்கப் பெருமாளுடைய என்னுடைய திருவரங்கப் பெருமாளுடைய திருமார்பு என்னை அடிமைப்படுத்தி கொண்டது, என்னை ஆட்படுத்தி கொண்டது.
எம்பெருமானுடைய அந்த திருமார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய இருப்பிடம் இருக்கிறதே, அந்த பிராட்டியினுடைய இருப்பிடமாயிருக்கக்கூடிய திரு ஆர மார்பு என்னை ஆட்படுத்தி கொண்டது என்று திருப்பாணாழ்வார் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய திருமார்பின் திரு அழகை கண்டு ஆனந்தித்து பாசுரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் பாசுரத்தை பார்ப்போம். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியேன், அரங்கத்தம்மான் திரு ஆரமார்வதன்றோ, அடியேனை ஆட்கொண்டதே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.